அரசு அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, சாலை ஓடுதல் பராமரித்தலை தனியார் கொடுத்துருச்சு, ஒரு இடம் விட்டு இடம்பெயர்ற போக்குவரத்தை தனியார் கொடுத்துருச்சு, அது விண்ணூர்ல இருந்து தொடர்வண்டியிலிருந்து எல்லாம். நாட்டின் பாதுகாப்பு ராணுவத்தையே தனியார்ட்ட கொடுத்துருச்சு. 100 விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வரலான்னு இருந்துச்சு. சீருடை ஒருத்தன் தைக்கிறான், உணவு ஒருத்தன் பரிமாறான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே போயிட்டது. இது எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு இந்த நாடு. மின் உற்பத்தி விநியோகம் தனியா இருக்கு, சூரிய ஒளி மின்பூங்கா தனியா இருக்கு, காற்றாலா தனியா இருக்கு, எல்லாம் தனியா இருக்கு. ஆனா சாராயம் மட்டும் அரசு விக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு பாரு. இது அநீதின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? எந்த ஒரு வேலையாவது பணியிட மாற்றமா, பணி நியமனமா, இல்ல பணி உயர்வா, பணம் கொடுக்காம உங்களால சாதிச்சிட முடியும் யாராவது? நேர்மை. கோயில் கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் காசு இருக்கு. நீங்க சிறப்பு தரிசனம் வேணுமா காசு கொடுக்கணும், நீங்க பிரசவ அறையா காசு கொடுக்கணும். அப்ப எல்லாமே பணம் பணம் பணம்னு இது எப்படி சொல்றது, சகிக்க முடியாத ஒரு அநீதி.